தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பூக்களின் விலை கடுமையான உயர்வை சந்தித்திருக்கிறது. மல்லிகை பூ கிலோ 7,500 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார், வணக்கம். இந்த விலையேற்றத்திற்கான காரணம் என்ன? முழு விவரம். நிச்சயமாக அகிலா, தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மலர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. குறிப்பாக மல்லிகைப்பூ அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு சங்கரங்கோவில் மலர் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கு ஏலம் மூலம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக ஒரு கிலோ மல்லிகைப்பூ 3,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் இன்று காலை ஒரு கிலோ 7,500 ரூபாய்க்கு கடும் விலை உயர்வு காரணமாக விற்பனை ஆகிறது. குறிப்பாக மலர்கள் பனிக்காலங்களில் அதிக அளவில் விளைச்சல் இருக்காது. இப்போ தற்போது கடும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூவினுடைய விளைச்சல் மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் கேரளாவிலிருந்து அதிக அளவில் வியாபாரிகள் சங்கரன்கோவில் மலர் சந்தைக்கு போட்டி போட்டு மல்லிகைப்பூவை விலைக்கு வாங்குவதால் கடுமையான விலை உயர்வுக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.